அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இன்னைக்கு இந்த காலை கடை எங்கே நிற்கிறோம்? யாழ்ப்பாணத்தில் வெயிலில் நிற்கிறோம். அதாவது நேரம் எத்தனை மணிடா? நேரம் செட்டியா நடு உச்சி 12:50 12:50 12 கொஞ்சம் லேட்டாக வந்துட்டோம். சரியா வெயில் கொளுத்துது. இந்த நேரம் வந்து கோண்டாவில் சுற்றி காட்டலான்னு வந்து நாங்கள் வேலைக்கு தான் விளைக்கிருந்தாங்க. நாங்கள் ஒரு காணொலி முடிச்சுட்டு வேலைக்கு வந்து லேட் ஆகிட்டுது. அதை வந்து நாங்கள் இன்றைய போய் கோண்டாவில் சுற்றி காட்டி கொள்ள போகிறோம். என்ன மாதிரி இருக்குண்டு அதில் காட்டக்கூடிய அநேகமான இடங்களை வந்து நாங்கள் காட்டிக்கொள்ள போகிறோம். மற்ற வந்து உங்களுக்கு இந்த ஊர்கள் பார்க்கணும்னு ஆசையில் இருந்தால் நீங்களும் கமெண்ட்டில் தரமாக கேட்டுக்கொள்ளலாம். அந்த ஊரில் வந்து நான் சுற்றி காட்டி போட்டுக்கொள்வேன். என்ன மாதிரி நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. மற்ற காலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வாங்க நாங்கள் இப்போ காலைக்கு போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து கேகேஎஸ் ரோடில் இணுவிலேருந்து வலிக்கிறோம். இணுவிலேருந்து யாழ்ப்பாண பக்கம் வலிக்கிட்டு போய் கொண்டிருக்கிறோம். அப்படியே பார்த்ததையும் நாங்கள் அந்த இணுவில் காணொலி நீங்கள் பார்த்துருப்பீங்களே ஏற்கனவே. இப்போ நாங்கள் அப்படியே போய் கோண்டாவில் ஏரியாவில் சுற்றி காட்டி கொண்டு போகிறேன். மெயின் ரோடு வழியும் காட்டி இதையும் காட்டி கொள்றேன். அப்போ ஒரு மரமும் இல்லைண்ணே. இதெல்லாம் கோண்டாவில் ஸ்டார்ட் ஆகுதுண்ணே. இங்கால வந்து போட் வந்து கோண்டாவில் இருக்கு. இந்த போர்டுகளில் இங்கால தான் கோண்டாவில் ஸ்டார்ட் ஆகுது. இதை நாங்கள் போய் காட்டி கொள்ள போகிறோம். பார்த்துக்கொள்ளலாம். அதில் ஹார்ட்வேர்கள் மாதிரி இதில் வந்து ஃபர்னிச்சர் நவரத்னம் ஃபர்னிச்சர் இருக்குது. நிறைய இது சூப்பர் மார்க்கெட் மாதிரி இது. என்ன ஹார்ட்வேராக சூப்பர் மார்க்கெட்டு? ஹார்ட்வேர் என்ன ஹார்ட்வேர் இருக்குது. சர்ச்சுவேர் ஹார்ட்வேர் ரெண்டு அப்படியே இருக்குது பாருங்க. அப்படி உங்களுக்கு காடி கொண்டு போகிறேன். இதில் வண்டில் கடைகள் இருக்குது. அது 10 ரூபா கீழே டைம் ஆகும். மரங்கள் இல்லை. இப்போ மரங்களை தேடி தெரிஞ்சு கலாச்சி போயிட்டேன். இன்றோடு இப்போ பண்ணிட்டு தேடி தெரிஞ்சு கலாச்சி போயிட்டேன். எங்களை பெரசர கடைகள் எல்லாம் வந்துட்டு பாருங்க. அப்படி காட்டி கொள்கிறேன். அதிலுக்கு அந்த 3D பெயிண்டிங் ட்ரை பண்ணியிருக்கேன். இன்னைக்கு நல்ல கொளுத்துற வெயில். சூரியன் கொஞ்சம் பிரைட்னஸ் குறைக்கணும். வேணா பிரைட்னஸ் அவட முன் நம்பர் என்னன்னு தெரியாது எனக்கு. எங்களை காரியம் வரும் பாருங்க. இப்படி நாங்கள் நேராக போயிட்டு இப்படி நேராக போனோம்னா கொக்குவில் வரும். இப்படி கொக்குவில் அங்கால வந்து யாழ்ப்பாணம் வரும். அது கேகேஎஸ் இதெல்லாம் காட்டி கொண்டு போகிறோம் நாங்கள். அப்பா ஒரு மரம் இருக்காதுகளையும் இது பட்டாவை கொண்டு விட்டு விட்டுருக்கிறேன். உள்ளே கிடக்கு. உண்மையிலே இந்த நேரங்களை வந்து மரங்களை தான் எடுத்துருக்காது. சுற்றியான வைக்க இந்த ஃபோனில் மினி ஹீட் ஆகி அந்த பிரச்சனைகளும் பேர மினி போவார். இதில் ஒரு கோயில் இருக்காங்க. தங்க கலரில் இருக்கிற மாதிரியே பெயின் அடிச்சுக்கிறாங்க. இல்லை கோல்ட் பெயின் ஒன்று அடிச்சுக்கிறாங்க. பைரவர் கோயில் உண்டு. இதில் அந்த லைட் கடைகள் அப்படி கடைகள் வந்து கொண்டு போகுது பாருங்க. காட்டிக்கொள்கிறேன். மற்ற வந்து இதுக்கு கோண்டா இருக்க வரைக்கும் ஒரு யூஸ் கடையும் இருக்காங்க. ஏற்கனவே காணொலி போட்டிருந்தாங்க. இப்போ இந்த எந்த பீஸா மை பீட்ஸா இந்த இதில் வந்து உங்களுக்கு பாருங்க. மை பீட்ஸா இதில் இருக்குது பாருங்க. பில்டிங் நல்லா இருக்கு பார்க்க. பில்டிங் செம்மையாக இருக்குது. இங்கால பார்த்தோம்னா வெட்னரி கிளினிக் என்ன மாயாவை கொண்டு வந்தது. நொதர்ன் அனிமல் கிளினிக் இருக்குது. இதில் வந்து வெட்னரி கிளினிக் 2-3 டாக்டர்ஸ் மாறி மாறி பார்க்குறேன். பின்னேரம் வரைக்கும் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். நீங்கள் வெட்னரி இதில் கொண்டு இருந்தால் கொண்டு வந்து பார்த்துக்கொள்ளலாம். சர்ச் பண்ணிங்கன்னா அதில் நம்பர்லாம் காட்டும். இதை பார்த்தோம்னா எங்களை போக வந்து ஜூஸ் கடை ஒன்று வரும். ஒரேஞ்ச் ஜூஸ் அண்டு ஒரேஞ்ச் ஜூஸ் கடைக்கு பேர் ஒரேஞ்ச். ஆனால் நிறைய ஜூஸுகள் மற்ற ஷார்டிஸ்கள் எல்லாம் இருக்குது. நிறைய பேர் இந்த டைமுகளுக்கு இந்த சீசன் டைமுக்கு வந்து நிறைய பேர் ஆக்கள் நிற்பின பாருங்க. காட்டிக்கொள்கிறேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணிக்கொள்ளலாம். இங்கே ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்குது. இதில் ஒரு பால் பண்ணையெல்லாம் இருந்தது. முந்தி சர்வத்து வித்தது. இப்போ சர்வத்துகள் இல்லை வீட்டு பூட்டு மற்ற சர்வத்தும் விற்கிறேன். அப்படியே எங்களை அப்படியே காடி கொண்டு போகிறோம் பாருங்க. வீடுகள் அதெல்லாம் கரையில் வந்து கொண்டு இருக்குது. ஹார்ட்வேர்கள் வருது. அப்படியே நாங்கள் நேராக போனோம்னா அங்கே அதில் ஒரு அரச மரம் ஒன்றிக்கும். அந்த அரச மரத்தடியில் ஒரு சந்தி வரும். அது உப்பு மட சந்தின்னு சொல்லுவோம். உப்பு மட சந்தியில் போய் நாங்கள் நேராக போக போகிறோம். நேராக போய் அப்படி அங்காலையும் காடி கொண்டு வர்றேன். அப்படி பார்த்தீங்கன்னா உப்பு மட சந்தியிலேயே முன்னுக்கு ஒரு கோயில் ஒன்று இருக்குது. பிள்ளையார் கோயில் உண்டு. கோண்டாவில் மேற்கு ஸ்ரீ சந்திரசேகர பிள்ளையார் ஆலயமாம். இங்கே நோர்த் பே ஃபேமிலி மாதிரி இருக்குண்ணே. இங்கே பார்த்தோம்னா நோர்த் பே இருக்குது. இதுக்கு சும்மா இந்த அரச மரம் இதுக்கு வந்து நிழலுக்கு வந்து சுமையாக இருக்குது. இங்கே இலையோண்டே காணப்படா. இங்கே கொஞ்சம் தூரம் தான் கோண்டாவில் ஏரியா. இங்கே ஒரு இப்போ தூரம் தான் பெறும். சும்மா உங்களுக்கு காடி கொள்கிறேன் என்ன வேண்டு. இங்கே மாடி வீடுகள் எல்லாம் பெறுது. இதில் ஏதோ ஒரு சாப்பாடு கடை கொஞ்சம் மெலிவன்னு சொல்லணும் இல்லை? ஓகே. இதில் என்ன இருக்கிற சாப்பாடு பிரியாணி எல்லாம் 350 ரூபா. ஓகே ஓகே. அங்கே இருக்கு கிரீன் என்ன கிரீன் ஹோட்டல். ஆக்கள் நிற்கணும். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா உங்களை காட்டிக்கிறோம். சிக்கன் பிரியாணி அதில் 2 பிள்ளைகள் எல்லாம் போட்டிருக்கு. பரவாயில்லண்ணே. பர்த்டே பார்ட்டிக்கு நீங்கள் தான் வரணும். இறால் கொத்தெல்லாம் 500 ரூபாய்க்கு இருக்கான்.
ஏன்னா அந்த மட்டன் கொத்து 700 அப்படிதான் போட்டிருந்தது. மற்ற இப்போ இந்த வத்தப்பழ சீசன் என்ன, இந்த சீசனுக்கு இந்த வத்தப்பழம் வாங்கி ஃப்ரிட்ஜுக்கு வெட்டி ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு டீ ஃப்ரிட்ஜுக்கு வைக்கணும். டீ ஃப்ரிட்ஜுக்கு வச்சுட்டு அப்படியே சாப்பிட செம்மையாக இருக்கும். கோண்டாவில் தாண்டிட்டோம்னா இல்லை, கோண்டாவில் ஜெஃப்னால தான் நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். கேகேஎஸ் ரோட் தாவடி ஜங்ஷன் கோண்டாவில் ஜெஃப்னால போய் கொண்டிருக்கிறோம். இங்கே வேறு கடைகள் அதில் உங்களுக்கு காடி கொள்கிறோம் பாருங்க. கொஞ்சம் தூரம் போக ஒரு பெட்ரோல் செட் வருமே, அது தாவடி பெட்ரோல் செட் நினைக்கிறேன். கொக்குவிலுக்கு வருமா தாவடிக்கு வருமா? இப்போ ஒரு சின்ன இடம் மட்டும் தாவடி என்று வரும். இப்போ நாங்கள் தாவடிக்கெல்லாம் வந்துட்டோம். கேகேஎஸ் வீதி தாவடிக்கு வந்துட்டோம். சாணு ஹோட்டல் இருந்தது எல்லாம் இருக்குது. இப்போ நாங்கள் அப்படியே யூ-டர்ன் போட்டு கொண்டு உப்புமடம் சந்தியால் திரும்பி அங்கே கோண்டாவில் மெயின் கோண்டாவில் சந்திகளுக்கு எல்லாம் போய் காட்டி கொள்கிறோம். நாங்கள் உங்களுக்கு தான் சிக்கல் சரியான வெயிக்கிறான். பரவாயில்ல இல்லை, கார்கள் போதேன்டா. அவர்தான் கார் எடுத்தா பிறகு காரை பார்த்தாலே எல்லாமே கண்ணில் கூட தெரியல. மஞ்சள் மஞ்சள் கலராக தெரியுது ஒரு பக்கம். அதுதான் தெரியல. நல்ல கலர் உண்டு அது. ஓகே, இப்படி நாங்கள் உப்புமடம் சந்தையில் போய் தொடர்ந்து கொள்வோம். ஓகே, நாங்கள் அப்படியே வந்து உப்புமடம் சந்தைக்கு வந்துட்டோம். நல்ல மரங்கள் ஏண்டா, நிறைய மரங்கள் நிற்க செமையாக இருக்குது. ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மஞ்சள் கலர் ஆகிறதுன்னு சொல்லி வந்தேன். இதை பார்த்து தான் சொன்னான். உப்புமடம் சந்தையாக திரும்பி கோண்டாவில் சந்தைக்கு நாங்கள் போய் கொண்டிருக்கிறோம். இப்போ போனோம்னா இந்த கரையில் இப்போ தான் சின்ன மரங்கள் அப்படியே லைனுக்கு வச்சு கிடக்கு. இதெல்லாம் பெருசாக வளரணும். நமக்கு ஒரு கடை இருக்குது, காட்டுகிறது இருக்குது. ஒரு மரம் வளர எவ்வளோ காலம் எடுக்கும் வேணே. இப்போ அந்த புகையிலையெல்லாம் காயறதுக்கு செம இதுதானே, புகையிலையை தான் நாங்கள் புகையிலைன்னு சொல்கிறது. அதுக்கெல்லாம் செம இதாக இருக்கும். இந்த நல்ல புகையிலைன்னு நாங்கள் சொல்கிறது. புகையில தான் உண்மையான இது. நல்ல வெயிலுக்கு வந்துட்டு அப்பண்டு காஞ்சிடும். இப்போ நாங்கள் பார்த்துட்டு போகிறோம். இதுகளுக்கு வந்து மரங்கள் வருது, பிரச்சனை இல்லை. அரச மரங்கள் கூட வருது. இதுகளுக்கு பெரிய மரங்கள் அதுக்கால போய்க்க வந்து ஒரு குளிர்மையாக இருக்குது. இதில் பார்த்தோம்னா இங்கே ஒரு கோயில் ஒன்று வருது. அதை எங்களுக்கு காட்டுகிறது. ஆட்டிறச்சி கோண்டாவில் இந்த இறைச்சி என்ன கொஞ்சம் கூட ஃபேமஸ்ன்னு சொல்கிறது. ஏன்னா ஒரு நம்பர் கடை அது நல்ல வந்து சொல்கிறத. இங்கே இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு கோயில் உண்டு. பெயிண்டுகள் அடி அப்படியே புதுசாக தான் இருக்குது. காட்டி கொள்கிறேன் பாருங்க. அப்படியே காட்டி கொள்கிறேன் பாருங்க. இந்த பேர் தெரியல, தெரிஞ்சா சொல்லிக்கொள்ளுங்க யாருக்கும் இல்லை. இங்கே மரங்கள் எல்லாம் வளர்ந்து வந்தால் தான் அப்படியே லைனுக்கு மரங்கள் வச்சிருக்குது. போய் காடி கொண்டு போகிறேன். வீடுகள் என்ன வெக்கு அப்பா, நீ காண்டாவை நம்புகிற வரப்போது வெக்க சும்மா திண்டு தள்ள போகுது. போன முறை காண்டாமத்துக்கு மழை பெய்தது, இந்த முறை என்ன தெரியலை. இப்போ எங்களை கடை தொகுதிகள் எல்லாம் வந்து கொண்டு இருப்பாங்க. இப்போ ரயில்வே ட்ராக் வேறு தானே, போயிடுற கடை கொண்டு வரும். இங்கே ஒரு ஸ்கூல் ஒன்று வருது. ஸ்கூல் எங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். கோண்டாவில் இந்து கல்லூரி என்று கொள்ளி சேருது. இது யாரும் படித்த நீங்கள் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. எங்களை ஒரு வீடு பார்த்தீங்களா, நல்ல ஒரு பெரிய வீடு உண்டு, மாடி வீடு உண்டு. டே போங்கடா, பயந்துட்டேன் நான். சரி, சவுண்ட் இல்லாடி சரி. இங்கே வந்து நாங்கள் இப்போ கிட்டடியில் வீடியோ போட்டிருந்தாங்க. ட்ரையாங்கல் கிரியேட்டிவ் லேப்ன்ட்டு அந்த இதெல்லாம் இருக்குது. நண்பட்ட கடையெல்லாம் இருக்குது. ஓகே, இப்போ நாங்கள் ரயில்வே ட்ராக், இப்போ ரயில்வே ட்ராக்கை கடந்து போக ஒரு குட்டி கோயில் வரும். அதில் அப்படியே வெள்ளக்கை பக்கம் நாங்கள் திரும்பி போனோம்டா அதுக்குள்ள தான் ஆட்டிறச்சி கடை. இங்காலே இருந்தா பெரிய இதெல்லாம் ஸ்டேஷன், அது கோண்டாவில் ஸ்டேஷன், அது அங்கால கோண்டாவில் ஸ்டேஷன் இருக்குது. இந்த தகரக்கோட்டையில் உள்ள விடுங்க, இந்த ஒழுங்கை எதிர்ப்புங்க. இல்லை போட் போட்டிருக்குது, ஃபேக்ட்ரி தான் இருந்துருக்கு. ஏதோ போட்டு லக்போராவோ இது வந்து போட் போட்டிருக்கு. இங்கே பார்த்தோம்னா இதுக்கான இங்கே ஆட்டிறச்சி கடை வந்தது. அங்கே இருக்குது ஆட்டிறச்சி கடை இருக்குது. இதில் பாருங்க, அங்கால இதில் 2ஆம் நம்பர் 1ஆம் நம்பர் இருக்குது. ஒரு பங்கு 2 கிலோ 8,000 ரூபாண்ணே. ஓகே, இதில் இருக்குது. நீங்கள் வந்து வாங்கிக்கொள்ளலாம். பங்கு எத்தனை கிலோ? 2 கிலோ. 2 கிலோ 4000. ஆட்டிறச்சி இறைச்சி மட்டும் வந்து 5000, எலும்புடன் இறைச்சி 4000, குடல் 2000 எல்லாம் போட்டிருக்கு. யாரும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ஆட்டிறச்சி வாங்கிக்கிங்க. இங்கே ஏதோ ஃபேக்ட்ரி என்ற இயங்குது, சிங்கள பேர் போட்டிருந்தது. சும்மா நாங்கள் வந்து நாங்கள் அப்படி ஒழுங்கு கொஞ்சம் திறமைக்கா போய் காட்டிக்கொள்கிறோம். அதில் பேர் சிங்கள பேர் தான் போடுறது. லக்போராவோ இதை ஒன்று தான் போட்டிருந்தது. இப்போ காட்டின்னு போகிறோம். இதில் மரங்கள் வருதுடாப்பா. பெரிய ஏதோ பில்டிங் வருது. இங்கால என்னது வளர்ப்புறையா சனசமூக நிலையம், வளர்ப்புலை சனசமூக நிலையம். நல்லா நீட்டாக இருக்குது, செமையாக இருக்குது. அப்படி எங்களை பார்த்தோம்னால் எங்களை ஒரு வீட்டு ஒன்று வருது பாருங்க. மரத்துக்கெல்லாம் மெதுவாக போகிறானே.
அங்கெல்லாம் ஸ்பீட் ஓடுவோம். அங்கால கோயில் ஒன்றுக்கு அந்த முகப்பொண்டு போடுறீங்கன்னா இங்கே ஸ்டேஷன். இதுலயும் எல்லா ட்ரெயினும் நிக்கும். புகையிரத நிலையம் கோண்டாவில் எல்லாம் நிற்கும். என்ன கோண்டாவில் பெரிய ஸ்டேஷன் மாதிரி உண்டு. அப்படியே இருக்கும் ஸ்டேஷன். கொக்குவில்லையும் இருக்கு. அங்க நிக்கிறீல. அங்கே நிற்கிறலையே கோண்டாவிலே கொக்குவில்லையோ நிற்கிறது. இதுல நிக்கிறேன். நான் ஒரு முறை நிக்கிறேன். இன்டர்சிட்டி நிக்கும், ஜாலவி சகலவே நிற்கும். ஓகே. அப்படியே நாங்கள் போனோம்டா கோண்டாவில் உள்ள ஏரியாவுக்கு அப்படியே போய் 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 அப்படியே எங்களை கொக்குவிலுக்கு தான் போயிடுவோம். வேணே அந்த கண்ணகா பரமேஸ்வரி அம்மன் கோயிலுக்கு கொண்டே விடுறேன். அந்த அதில் வர்றதானே அங்காளி பக்கம் ட்ரக்கு அங்காளி பக்கம் இருக்கு போல. அந்த கண்ணகா கோயில் தெரியுமா? தெரியும் தெரியும். பரமேஸ்வரி. இப்போ நீங்கள் போர்டில் பார்த்த கோயில் தானே. எங்களை காட்டி கொண்டு போகிறோம் பாருங்க. காட்டையிலாடா இவ்வளோ உயர்ந்து. உயரமாக்குறாக்கு வேற வேற பாதை இது. வேற வேற அதில் வந்து க்ராஸ் பண்ணவும் பாதை இல்லையேண்ணே. அதை சுற்றி தான் பெறணும் நினைக்கிறேன். அதுக்கு வந்து இங்க குறுக்கு பாதை போனாங்க. இங்கே இருக்கு. இதுலேயே கொக்குவிலுக்கு வந்துடுவேடா. இது வேற கோயில். ஆனால் இப்போ நாங்கள் கொக்குவிலுக்குள்ள வந்துட்டோம். உள்ளால் அப்படியே வந்து வந்து கொக்குவிலுக்கு வந்துட்டோம். அப்படி நாங்கள் யூட்டன் போடுவோமோ. அப்படியே யூட்டன் போயிட்டு அப்படியே நாங்கள் அங்கால போய் திறந்து கொள்கிறோம். அப்படியே எங்களை வந்து நாங்கள் திருப்பி மெயின் ரோடு வந்துட்டோம். அப்படியே வந்து நாங்கள் கோண்டாவில் சந்திக்கு போய் கொள்ள போகிறோம். போய்க்க வேறு இதில் சனசம நிலையங்கள் எல்லாம் பெரும் அதை உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். என்ன மேரேட்டு நல்ல வெயில் நேரம் தானே. ஆக்கள் நடமாட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. அங்கால அந்த கேகேஎஸ் ரோடில் நிறைய பேர் இருந்தவ. அங்கால குறைவாக இங்கே மில்லெல்லாம் இருக்குது. பழைய மில்லுகள் மற்ற கல் அந்த அரியல் விற்கிற இடங்கள் எல்லாம் இருக்குது. இங்கால பார்த்தோம்னா இதில் ஒரு சனசமூக நிலையம் இருக்குது. ஞான வீர சனசமூக நிலையம் ஒன்று இருக்குது. இது என்ன மரம்னு தெரியுதுண்டா. இதில் ஒரு மாடி வீடு மேலே கட்டுப்பட்டு கொண்டு இருக்குது. இதில் கடைகள் பழக்கடைகள் பரிசர கடைகள். மாங்காய் சீசன் வந்துட்டு இல்லைண்ணே. சேரன் மாங்காய் உப்பு தூளும் போட்டு சாப்பிடணும். இன்தான் விற்பாங்க. சொல்லவே வாய் வருது. அது ஒரு இருக்குடா உன்னை பார்த்துட்டா என்ன பண்ண முடியுங்க. பழைய காலத்து வீடுகள் பாருங்க. புகையில மற்ற கல்லுகள் ஏதாவது விற்கிற இடங்கள். இங்கே பெரிய கட்டுறம் எழும்பி கொண்டு இருக்குது. நல்ல பெரிய கட்டுறம். என்ன சூப்பர் மார்க்கெட் மாதிரி கீழே கடைகள் வந்து மேலே எதுவும் பெற மாதிரி இருக்கலாம். என்னோட தெரியல. 1 2 3 4 5 கடை பெற மாதிரி இருக்கு. இதில் வந்து கராச்சிகள் இருக்குது. அப்படியே போனோம்னா இதில் வந்து சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையாம் உள்ளே இருக்கு. அவனை இதுக்குள்ளே போனோம்னா இருக்குது. அப்படி இங்கால வந்து அந்த சின்ன பிள்ளைகள் விளையாடக்கூடிய மாதிரி அதை பாலடைஞ்சு போயிட்டு பழுதாக போயிட்டு நினைக்கிறேன். சிவபூமியின் சிறுவர் இது இருக்குது. இதில் வந்து ஒரு கோயிலும் இருக்கு பாருங்க. காடி கொண்டு போகிறேன். கலர் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குண்ணே. சிவப்பும் வெள்ளையும். ஆசிமட அரசடி விநாயகர் ஆலயம். அரசடி பிள்ளையா உருட்டு எங்களை கோயில் இருக்கு பாருங்க. எதால நேரம் போனா என்ன வரும் விட்டு பாருங்க. நேரம் இருக்கா இங்கே சனசுவ நிலையம் இந்து இளைஞர் மன்றம் கோண்டாவில் கிழக்கா இங்கே இருக்கு. என்ன போட்டு இதில் இருக்கு பார்த்துட்டேன். கோண்டாவில் கிழக்குல தான் நாங்கள் நிற்கிறேன். இதில் ஒரு வைரவர் கோயில் வருது பாருங்க. எங்கேயும் புகையில காய் அப்படி இந்த இதுக்கால போகிற ஒழுங்கை கால போக ஃபுல்லாக லைனில் புகையில தான். இந்த புகையில காஞ்சி வர நேரத்தில் இந்த நாசியில் ஏறுமே இல்லை ஒரு மனம் உண்டு. எங்களுக்கு ஒரு மேரி இருக்கும். அந்த கலக்கப்பட்டாக்களே தெரியாது. பெரிய வீடு வருது. இதுக்கு வருது அந்த வாசம். என்ன ஊரடா பாடு. அடி வாங்க போறேன். நீங்க பார்த்தா 2 சைடும் புகையிலைகள் தண்டி தொங்குது. ஞாயிறு வேறு முதலாம் பக்கத்துல பணக்கார ஊர் இருக்கு. அது ரிஃப்ளெக்ட் ஒன்று இங்க அடிக்கும். இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு மாடி வீடு இருக்குது. லேனுக்கு தான் கூட. அந்த மெயின் ரோடுகளுக்கு நாங்க காட்டிட்டு போயிடுவோம். அதெல்லாம் பெருசா வீடுகள் வேற குறைவு. புகையில பாருங்க அப்படியே புகையில குமிஞ்சு போய் கிடக்கு. எல்லாரும் இங்க தோட்டம் தான். எங்க பக்கத்துல இணுவில் தானே புகையில தோட்டத்துக்கு பேர் போனோம். எல்லாம் வெட்டி அந்த அங்கேருந்து வெட்டி வந்து மதிலாக ஆயுது. புகையில முன்மதில் இருக்கு பின்மதில் இருக்கு. உங்க வீட்டு மதில இருக்கா? பேச்சியம்மன் கோயில். அதுக்கெல்லாம் போனா பேச்சியம்மன் கோயில் எல்லாம் பெருமா இந்தியாவில கூட கேள்விப்படுறது. எங்க பாத்துனாங்க எங்க இடத்துல இங்கேயும் பாத்துனாங்க. அங்கால கல்வியங்காட்டுக்கு இங்கே பாத்துனாங்க கூட. அந்த இந்தியாவில காய்க்கிறவ அப்படியே பாத்தீங்கன்னா ஊர்புறங்களை நான் காடி கொண்டு போறேன். அப்பா வெயிலும் எரிக்குது. தேசி மரங்கள். நல்ல பிஸ்னஸ்ன்னு சொல்றவ கோயில வந்து இப்போ இந்த நாங்கள் நட்டு அந்த தோட்டம் செய்கிறாங்களுக்கு நல்ல பிஸ்னஸ்ன்னு சொல்கிறேன். சில பேருக்கு அந்த மருந்துகள்
அதில் வாங்குற பிரச்சனை இருக்கும், பூச்சிகளை ஊற்றினா பிரச்சனை இருக்கும். இங்கே அவங்க வீடு இருக்கு. என்ன போடலாம் வேறு என்ன போடல எல்லா இடத்துலங்க இது புகையில இது ஆகள்கிட்ட கேட்டு போடி கேட்டு போடுவோம். நல்ல வெயில் இல்லை, இந்த நேரம் காய வச்சு எடுத்தா தானே. அப்பா இப்படியே போனா போய்கொண்டே இருப்போம் போல. எந்த இடத்துக்கு நிக்கிறவனு தெரியல. உரும்புறா ரோட்ல எதுவும் போய் ஏறுறோமா? நல்ல நிறைய வீடுகள் இருக்க இடத்துக்கு நிக்கிறோம். உரும்புறா ரோட்ல போய் எதுவும் ஏறுறோமா? அங்கால பலாளி ரோட்ல இருக்கலாம். இதுக்கு அப்படியே தான் பாதைகளை வந்து கொண்டு இருக்கிறோம். சும்மா அப்படியே காடின்னு போவோம், கொஞ்சம் தூரம் போவோம், போய் பார்ப்போம் என்ன வேண்டு. இங்கால ஒரு வீடு, இங்கால வீட்டை பாருங்களேன். சட்டப்படி இருக்கு, மேலே சோழரம் ஃபுல்லா, பின்னால வானம்டா. அப்படியே திரும்பி போவோம். நிறைய வயலே, நாங்கள் அதுக்கு விடையில ஒரு லேனுக்கே விடையில இப்படி எடுத்துக்கொண்டு போகிறோம். இது எங்கே போய் போக மாட்டேது தெரியல. ஏன்னா தெரிஞ்சு அங்கே மெயின் ரோடு வந்துட்டு, அங்கே மெயின் ரோடு வந்துட்டு பாலை ரோடு தான் வந்துட்டு நினைக்கிறேன். அப்படியே விரைக்க காட்டிட்டு வருவோம். நாங்கள் உண்மையை எதிர்கால திரும்பி இருந்தால் அங்கே போயிடுவோம். அங்கே சஃப்ரோனுக்கு முன்னாடி போய் ஏறுது. ஓகே ஓகேயா, அதான் உள்ள எதிர்கால திரும்பி நாங்கள் அப்படியே வந்துட்டோம். இங்கே பலாளி ரோட்டுக்கு வந்து ஏறிட்டோம். இங்கே இப்போ நாங்கள் உரும்புராய் பக்கம், இடது பக்கம் திரும்பினோம்டா உரும்புராய் பக்கம் போகலாம். உரும்புராய் பக்கம் போய் அப்படியே சும்மா உங்களுக்கு காட்டி கொள்றேன். அதில் உரும்பாய் கிழக்கு மேற்கண்டு வருமே. எங்களை பார்த்தீங்கன்னா காடி கொண்டு போகிறோம். இங்கே இந்த செங்கல்கள், ஓடுகள், சீமெந்த ஹார்ட்வேர் இருக்குது. அப்படியே லைனுக்கு கடை தான் ஃபுல்லாக. செங்கல் எல்லாம் கச்சுமா பூஞ்சி போய் கிடக்கு பாருங்க. சங்கருக்கு தான் அடிச்சு கொடுக்கணும். மஞ்சள் மஞ்சள் போட்டு நல்லா சுட சுட ரோலாம் ஆக்களை காணும். எங்களை காடி கொண்டு போகிறேன். ஒரு மண்டபம் மண்டு வருது தானே, கொஞ்சம் இதில் கொஞ்சம் தூரத்தில் இது வந்துடும். மேலும் இந்த மண்டபங்காலியாக என்ன தெரிஞ்சு உடம்புராய் வந்துடும் போல. இங்கே பார்த்தீங்கன்னா என்ன வெட்டிங் ஹால், ராசமணி வெட்டிங் ஹால் உண்டு பாருங்க. ஒரு வெட்டிங் ஹால் உண்டு. இதில் பக்கத்துலேயும் ஒரு வெட்டிங் ஹால் மாதிரி தான் பெரிய கட்டுறம் உண்டு. என்னென்னு தெரியல, வெட்டிங் ஹால் மாதிரி தான் கிடக்கு பார்க்க. என்ன செம்மையாக இருக்குது பில்டிங். இது நாங்கள் எங்களை பார்த்துட்டு போகிறோம். எங்களை தேவையில்லாத கடைகளும் வருது. அங்கே தொங்கலாம் அதுக்கு வீடு எல்லாம் கிடக்கு. இப்படி நாங்கள் போனோம்டா இங்கே உரும்புராய்க்கு வந்துடுவோம். நாங்கள் உரும்புராய் காணொலி உங்களை போட்டிருந்தோம். நாங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காட்டிக்கக்கூடிய வந்து நாங்கள் இங்கேயும் போட்டுக்கொள்கிறேன். நாங்கள் கோண்டாவில் தான் போய் கொண்டிருக்கோம். பலாளி ரோட், கோண்டாவில், யாழ்ப்பாணம் இதுக்கு தான் போய் கொண்டிருக்கோம். வியூ அப்படி இருக்கு. இங்கே வந்து கராட்சிகள் இதெல்லாம் இருக்காங்க. சைக்கிள் அந்த கடைகள், சாப்பாடு. இங்கே வந்து ஈபோசா வட பிராந்திய கேரியாலயமா டிப்போ. இது எங்கே எந்தளுங்க உங்கள் கலைவாணி வீதி அம்படு. இதுக்கு விடுவோம், பார்ப்போம். அடுத்ததையும் பார்ப்போம், ஒழுங்கையில காட்டுவோம். ஓகே, இப்படி பார்த்தோம்னா இங்கே இந்த இது இங்கே அந்த பைக்குகள் பையன் அடிக்கிறேனே. கலைவாணி வீதி என்று இருந்தது. நம்மள வந்து நாங்கள் எங்கே போவோம்னு தெரியா பாதேனே. இதுலேயும் கொஞ்சம் தூரம் போய் காட்டிக்கொள்கிறேன். ஏற்கனவே வீடியோ வந்து லெந்தாகி கொண்டு வருது. அதில் இன்னும் நிறைய இடங்கள் காட்ட இருக்குது. அதால் கொஞ்சம் தூரம் உங்களுக்கு காட்டிக்கொண்டு அப்படியே நான் வந்து அங்காலே மற்ற ஒழுங்கையிலையும் விட்டு உங்களுக்கு காட்டிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. எங்களோட விளையாட்டு மைதானம் கிரவுண்ட் என்ன இது, கலைவாணி சனசமூக விளையாட்டு மைதானமாக இதில் இருக்குது. எங்களோட பழைய வீடு நம்ம அந்த உள்ளது. கொஞ்சம் தூரம் போயிட்டு நாங்கள் அப்படியே திருப்பி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. மதில் சரிஞ்சு போய் கிடக்கு. இடிவாட்டு இருக்கு, இடிச்சோன்னா அப்படியே சரிஞ்சு போய் நினைக்கிறேன். ஓகே, காய் தொடங்கிட்டாங்க. இப்படி நாங்கள் போனோம்னா அப்படியே வந்து நாங்கள் கேகேஎஸ்டியில் ஏற்றிடுவோம். இப்போ யூ-டர்ன் போட்டு கொண்டு மெயின் ரோடை காட்டுவோம். என்ன கொஞ்சம் தூரம் வந்து நாங்கள் அப்படியே மெயின் ரோட்லேயும் போய் அங்கே இன்ஸ்டில் ஒழுங்கையில் காட்டிக்கொள்கிறோம் உங்களுக்கு. ஓகே, இப்போ நாங்கள் வந்துட்டோம் திருப்பி. இதில் முன்னுக்கு ஒரு பஸ் ஸ்டாண்டு இருக்குது. மெயின் ரோடுக்கு வந்துட்டோம். இந்த ஈபோசா அந்த கேரியாலயம், அதாவது இலங்கை போக்குவரத்து சபையின் கேரியாலயம் இருக்குது. ஈபோசா யாழ்ப்பாணம் சாலையா உள்ள கோயில் எல்லாம் இருக்குது. அடுத்த லைனும் போடணும். இது இந்த லைன் தெரியும் எனக்கு. ஓகே, கோகுல வீதி, கண்ணன் இருக்கிற இடம் என்ன, கோகுலத்துல கண்ணன் ராதையா, ராதை கோகுலத்துல கண்ணன் வந்து கண்ணன் இது விளங்கினா கிழக்கு விளங்கு. ஓகே, இங்கே வந்து புகையிலைகள் காய்ந்து கொண்டிருக்குது. உள்ள ஒழுங்கையிலுக்கா போய்க்கலாம். கொஞ்சம் குளிர்மையா இருக்குது. மரங்கள் இருக்குதா, குளிர்மையா இருக்குது. மரங்கள் இருக்கிறதால
எங்களை காட்டி கொண்டு போகிறோம். நீங்கள் எல்லாம் கட்டுறங்கள் எல்லாம் கட்டுப்படுது. கலைவாணி பாலர் பாடசாலை கோண்டாவில் வடக்கு. இப்போ நாங்கள் கோண்டாவில் வடக்கில் நிற்கிறோம். இந்த மதில் பெயிண்ட் நல்லா இருக்கல. இங்கே மதில் பெயிண்ட் இருக்கு. சரி, நேரம் தேவையில்லை. கோவுல வீதி முதலாம் ஒழுங்கு. நான் நினைக்கிறேன் அந்த நேரம் அந்த வீட்டு போய் திரும்புதா அதோட முடியுது. அதோட முடிஞ்சு திரும்ப இதால போகும். இதில் குரங்கு இதோட நசி. அது காகம் குரங்கு இல்லை. குரங்கு இல்லை. இங்கே புகையிலைகள் காயுது. நல்ல மரங்களுக்கு குளிர்மையாக இருக்கு. அப்போ எங்களை வந்து காடி கொண்டு போகிறோம். நீங்களே மாடி வீடுகள் வந்து கொண்டு கொடுத்து பாருங்க. சும்மா காட்டுறேன். என்னடா அப்பா குட்டி ஒழுங்கை. அப்பா குட்டி தங்கம்மாவோ. எங்களை மாடி வீடுகள் வருது. பலா மரங்கள் இருக்குண்ணே. மற்ற இது என்ன இதில் நல்ல அமைதியாக அந்த கல்லி ஏதோ தானே பெருசாக வளர்ந்து இது மாதிரி பெருசாக வளர்ற அந்த வயலுக்கு வச்சு நான் பார்க்குறேன். நீ அப்படியா ஏதோ சொல்கிறவ என்னன்னு தெரியாது. இப்போ கோயிலைகள் தான் வருது ஃபுல்லாக. இங்கே ஒரு கோயில் இருக்குது பாருங்க. கோண்டாயில் வடக்கில் நாங்கள் நிற்கிறோம். அதில் போய் எங்கே ஏற்றுற மாதிரியா? உரும்புராயில் ஏற்றுற மாதிரியா? கோண்டாவில் மெடிக்கல் நிற்கா. இது கொஞ்சம் பாதைகள் போகுது. சும்மா காட்டி கொண்டு போகிறேன். என்ன தெரிஞ்சு வீடியோ பெரிய லெந்தாக தான் வரும் போல. ஏன்னா கோண்டாவில் ஒரு பெரிய தேசம், பெரிய ஏரியாண்டு. இங்கால வந்து துவாரகை வீதியா. இங்காலே பக்கம் போடு. இடப்பக்கம் இல்லை வேலைப்பக்கம் விடும். இங்காலே முள்ளையும் பாதைகள் போகுது. இங்கால தோட்டங்கள், வாழை தோட்டங்கள் எல்லாம் வந்து இருக்குது. இப்படியே போனால் நாங்கள் மெயின் ரோட்டுக்கு வரலாம் ஒரு நம்பிக்கையெல்லாம் இங்கால விட சொன்னான். எங்களை பக்கத்து சேர்ந்தால அநேகமாக இதுக்கு வந்து நிறைய ஒழுங்கைகள் காடி கொண்டு போகிறோம். நாங்கள் அங்காலே நிறைய ஒழுங்கைகள் இருக்குது. இன்னும் காட்ட வலிக்கிட்டா வீடியோ வந்து நான் தெரிஞ்சு கோண்டாயில் மட்டுமே இன்னும் போகல. கோண்டாயில் மட்டுமே ஒரு மல்த்தியாக கணக்காக காணொலி எடுக்க வேண்டி வரும். அதில் வந்து நாங்கள் குறிப்பிட்ட சிலதுகள் மட்டும்தான் காட்டிக்கிட்டு போகிறோம். அதில் ஐயப்பன் கோயில் இருக்குது, சந்தி. அதில் ஒன்றுமே நாங்கள் இன்னும் காட்டையில். அதோட காலை ஒழுங்கை காலை போனால் திண்ணவேலி பக்கம் எல்லாம் போகலாம். ஒன்றுமே நாங்கள் இன்னும் காட்டிக்கொள்ளையில். இது ஓகே, அப்படி நாங்கள் பார்த்துன்னு போவோம். என்ன வேண்டு ஒழுங்கா சின்னதா போகுது. நாங்கள் மெயின் ரோடு போவோம்ன்ற ஒரு நம்பிக்கையில் விட்டு நாங்கள் போகுது நின்றுட்டு அடையவங்க. இங்கே தோட்டங்கள் இருக்கு, அடைய மரவழி தோட்டங்கள். இங்கே புகையிலைகள் இன்னும் புகையில வெட்டுப்படாமல் இருக்கு. என்ன ஒழுங்கா முடிஞ்சு வீட்டுக்கு திரும்புது. பாப்போம் சும்மா இருக்கேன். அது குச்சி ஒழுங்கா போகுது. அடை வீடு ஏற்றிய வீட்டுக்கு போகுது. நாங்கள் இதுக்கால போயிடலான்னு பார்த்தோம். சரி வராது. இந்த வெயிலுக்கு ஒரு திறமை இல்லை. அதான் அங்கால 6 ரெண்டு கிடாங்க இதை வெட்டி கொண்டிருக்கணும். சரி, இப்படி நாங்கள் மெயின் ரோடுக்கு போய் உங்களை தொடர்ந்து கொள்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் திரும்பி சந்திக்கிங்க போவோம். அதில் கொஞ்சம் காட்டிட்டு திருப்பி கொண்டு வருவோம். முடிஞ்சுது. அட எங்கே இங்கே இருக்கேண்ணே. ஓகே, இதோட வந்து கோண்டாவில் முடிஞ்சுது. இப்படியே நாங்கள் திருப்பி கொண்டு எங்கே போகிறோம் என்றால் அங்கே காட்ட வேண்டிய இடம் மிச்சம் இருக்கேண்ணே. எதுக்கால சஃப்ரான்லேருந்து காட்டணுமா அங்கே மிச்சம். ஓகே, இங்கே வந்து செஃப்ரான் ஹோட்டலில் தான் நம்ம காட்டினோம். நாங்கள் இப்போ இங்கே வந்து நாங்கள் கோண்டாவில் சந்தி பக்கம் வந்து நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம். அதை உங்களுக்கு காட்டி கொண்டு போகிறோம். வேறு இருக்கிற வீடுகள், கடைகள். இங்கே முழுக்க கடைகள் வரும் பாருங்கள். ஹார்ட்வேர்கள் அது அப்படியே லைனுக்கு வருது. நிறைய கடைகள் வரும். இங்காலையும் வந்து புகையிலே காயுது. அந்த இணுவில் பக்கத்தில் இணுவில் இருக்கிறால அங்கே தோட்டம், இங்கே கோண்டாவில் தோட்டங்களுக்கு இருந்த புகையிலெல்லாம் காயுது. அப்படியே கழிச்சு கொண்டு நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். சந்தைக்கு வந்துட்டோம். என்ன ஓகே, இதில் வந்து ஜூஸ்பெரியெல்லாம் இருக்குமாடாப்பா? இங்கே இருக்குது ஜூஸ்பெரி. இங்கே வந்து ஜூஸ்களில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐஸ்கிரீம், ஃபுட் ஐஸ்கிரீம் அப்படிலாம் ஐஸ்கிரீம் இருக்குது. இங்கே சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட் இருக்குது. இங்கே ஃபுட்பெரி அண்ட் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. ராஜேஸ்வரி ஹோல். என்ன ஞாயிற்றுக்கிழமையில கூழ் போடுவாங்க. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. அதில் ராஜேஸ்வரி ஹோலை நான் மிஸ் பண்ணிட்டேன். அது வந்து நல்லா இருக்கணும் சாப்பாடு. இப்போ வந்து நாங்கள் இங்கே இடப்பக்கம் திருப்பி போவோம். இதில் பார்த்தோம்னா ஒரு கோயில் இருக்குது. பிள்ளையார் கோயில். என்ன கோயில் இது? பிள்ளையார் கோயில். என்ன அப்படி அதில் போனோம்னா அதில் ஐயப்பன் கோயில் வரும். இங்கே வந்து கடைகள் வரும். காட்டிக்கொள்கிறேன் பாருங்க. இங்கே கடைகள் எல்லாம் வந்து ஒன்று இருக்குது. இதில் பார்த்தோம்னா இதில் ஐயப்பன் கோயிலுக்கு என்ன பாருங்க. ஐயப்பன் தேவஸ்தானம் இருக்குது. இது காட்டி கொண்டு போகிறோம் பாருங்க. விளையாட்டு கழகம் இருக்குது. இங்கே சூப்பர் சென்டர் ரெண்டு இதுதான் துறக்க போய் சூப்பர் சென்டர் ரெண்டு ஒரு பெரிய கடை ஒன்று இருக்குது. இங்கால ஸ்ரீ அற்புத நர்த்தன விநாயகர் சனசமூக நிலையமா. அப்படி இங்கால புகையிலைகள் காஞ்சி ஒன்று இருக்குது. எல்லா இடமும் புகையில தான். ஒரே புகையில மையமாக கிடக்குது.
இங்கால கோண்டாவில் இலவச சித்த ஆயுர்வேத வைத்தியசாலை மூலிகை தோட்டமா. நல்லூர் பிரதேச இலவச சித்த ஆயுர்வேத வைத்திய நிலையம் இருக்குது. இப்போ நேராக போனால் என்ன ஊர் வரும்? அதோட முடியுது. முடியுதே. போட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஓ, அதில் ஒரு போட் வந்து இருவாளே இல்லைங்க. இருவாளேண்ணே. ஓகே ஓகே, அப்படியே காடி கொண்டு போகிறேன் பாருங்க. அதில் பிறகு காலை இருக்குது இங்கே. ஏதோ ஒரு வீடியோ காட்டினாங்க, உண்டதான் இருவாளைய சுற்றி காட்டு. இருவாளை சுற்றி காட்டி வந்தேன். தேக்கு மேலே தானே லைனுக்கு அப்படியே நட்டு கிடக்கு பாருங்க. ஆனால் வெக்கைக்கெல்லாம் கொட்டுண்டு இதெல்லாம் கொட்டு. இந்த கலரை பார்த்தியா? நல்ல வித்தியாசமாக ஒரேஞ்ச் மாதிரி, டார்க் ஒரேஞ்ச் மாதிரி. இங்கே வந்து மாநகர சபை குடிநீர் விநியோக நிலையம் இருக்குது கோண்டாவில் யாழ்ப்பாணம். அதுக்கு தான் நாங்கள் நிற்கிறோம். இங்கே ஃபுல்லாக அப்படியே தேக்கு மேலே தான் லைனுக்கு போகுது. பின்னால் அப்படியே பத்தை ஃபுல் பத்தை. இங்கால இந்த கல்லுகள் அறுத்து வைக்கிறது. இங்கால வாழை தோட்டங்கள் இருக்குது பாருங்க. அப்படியே உங்களுக்கு காடி கொண்டு போகிறோம், நீங்கள் பார்த்து கொண்டு வரலாம். இதில் வந்து கடை போட்டு எதுவும் வந்தால் நாங்கள் பார்த்து சொல்லலாம். இப்போ போய் கொண்டு இருக்கிறோம். அதில் போட் கொண்டு வருது. அதில் பார்த்தா என்னன்னு தெரியும். அதில் குரூப் கிளாஸ் போல என்ன கோண்டாவில் கிளப் இருவாளை வீதி. கோண்டாவில் இங்கே ஒரு கோயில் இருக்குது. முருகன் கோயில் தான் நினைக்கிறேன். என்னது முருகன் இல்லை, இது கோயில் இல்லை, வீடடா. அங்கே இருக்கு கோயில். அது முகப்புல சும்மா செய்திக்கணும்னு நினைக்கிறேன். அப்படி செய்திக்கணும் போல. இங்கால வந்து ஒரு கோயில் இருக்கு பாருங்க, காட்டிக்கொள்றேன். இதான் கோயில். அது வீட்டுக்கு செய்திருக்கணும் அப்படி முகப்பு. இங்க இருக்கு பழனி ஆண்டவர் அண்டு முருகன் கோயில் ஒன்று இருக்குது பாருங்க. இங்கே ஒரு முன்னுக்கு ஒரு பெரிய கட்டடம் ஒன்று வருது. வாசல்ல கட்டி கிடக்கிறதால பெரிய ஒரு பில்டிங் ஒன்று வருது. கடைகள் வரப்போ நினைக்கிறேன். இங்காலே ஒரு பெரிய பில்டிங் ஒன்று வருது. எந்த இடத்துக்கு நாங்கள் நினைக்கிறோம்? இருவாளை வீதி கோண்டாவில், அதுதான் நாங்கள் சொன்னாங்க. போக போக இருவாளைக்கு வந்துடுவோம் நினைக்கிறேன். கோண்டாவில் கோண்டாவில் தான் நீங்கள் இங்கே அந்த கராஜினே ஹெவி வெஹிக்கிள் மஞ்சள் கலரு. அப்போ இன்னும் நிறைய காட்டு இருக்குது. அப்படி இன்னும் ஒரு 10 நிமிஷம் இங்கால நீங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்குமே. நாங்கள் சின்னவேலி பக்கம் போகலை. இனிமேல் வந்து ஒழுங்கையில் நான் காட்டிக்கொள்ளலை. மெயின் ரோட்டையும் உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். சின்னவேலி பக்கம் எல்லாம் போகணும், அதிலையும் காட்டிக்கொள்கிறேன். பொதிகை வீதி இதுக்கு. இங்கெல்லாம் ஆக்கள் நடமாட்டம் கொஞ்சம் குறைவேண்ணே. இருக்கினாம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. வீடுகளும் குறைவு. இந்த கல்லாக இருக்கிற இடங்களெல்லாம் இங்கே கூட பார்க்குறாங்க. இங்கே பார்த்தோம்னா பைத்தங்காய் தோட்டம் கிடக்குது பாருங்க. அப்பா நல்ல வெயில் திருப்பி வந்துட்டு கொஞ்சம் நாள் மேலே கிடந்துச்சு, திருப்பி வெயில் வந்துருக்கு. என்ன சந்தி ஒன்று வந்திருக்கு. என்ன சந்தியா இருக்கு? ஓகே வந்துட்டேன். கல்வியங்காடு யாழ்ப்பாணம். அங்கால போகிற இடத்துக்கு வந்துட்டேன். ரோட்டுக்கு வந்துட்டேன். மெயின் ரோட் இல்லை, சப் ரோடு உண்டு. இப்படியே யூட்டர்ன் போட்டு கொண்டு திருப்பி கோண்டால் சந்தைக்கு போவோமேண்ணே. அப்படியே போய் கோண்டால் சந்தைக்கு போய் அங்கால வந்து என்னமே உங்களுக்கு காட்டிக்கொள்கிறேன். தொடர்ந்து நீங்கள் பார்த்து நேரம் இருக்கு. சரி ஓகே, நாங்கள் திருப்பி கோண்டாவில் சந்தைக்கு வந்துட்டோம். இப்போ நாங்கள் திருப்பி இடப்பக்கம் திரும்பி திருநெல்வேலி, அதாவது திருநெல்வேலி பக்கம் வந்து நாங்கள் போய்கொள்ள போகிறோம். இதில் பார்த்தோம்னா பிள்ளையார் கோயில், அப்படியே முன்னுக்கு பார்த்தோம்னா பீட்சா ஹட் இருக்குது, அங்கே காகல்ஸ் இருக்குது, இதில் நிறைய இதுகள் எல்லாம் இருக்குது. அப்படி காட்டிக்கொள்கிறாங்க. இந்த பெரிய ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது. என்னது வீட்டைப்பா ஏதோ ஒரு வித்தியாசம் இதில் போட்டுருக்காங்களேண்ணே. இங்கால அந்த கார் இதுண்ணே சர்வீஸ் என்ன சர்வீஸ் சென்டர் இருக்குது. அப்பா வெக்க சும்மா கொளுத்து. இங்கால பழைய கார்கள் இந்த பெயிண்டில் அடிக்கிறதுகள் இருக்குது. இல்லை பெயிண்ட் மாற்றினா பிறகு கலவரம் ஆகும். பிறகு இப்போ இப்படியே போனோம்னா அதில் திருநெல்வேலி அங்கே அம்மாச்சி அடி வரும். அது வரைக்கும் கோண்டாவில் தான் இருக்கு. இப்படியே போனோம்னா எங்களை காரியம் வரும். எங்களை பெரிய கடைகள், உடுப்பு கடைகள், அந்த எலக்ட்ரானிக் ஐட்டங்கள் அதெல்லாம் இருக்குது. கடைகள் அதெல்லாம் இருக்குது. அப்பா செம்மையாக இருக்குது. வெயிலுக்கு கொஞ்சம், ஆனால் வெயில் அந்த எரிக்கையில இல்லை. எங்கே அழிப்பாங்க என்ன லைட்டாக பிரைட்னஸை குறைச்சி தந்தேன். எனக்கு காய்ச்சல் கேட்டு வரியா பிரைட்னஸை கொஞ்சம் குறைச்சி விட்டாங்க இருக்குது. நாங்கள் பார்த்துட்டு போவோம். இங்கே ஹோலண்டு வந்தவங்க இருந்தது. இங்காலே வந்து கடை தொகுதிகள் லைனுக்கு வந்து கொண்டு இருக்கு. இதில் பெரிய ஒரு கட்டடம் கொண்டு வரும். இங்காலே பாருங்க, இதில் ஒரு கட்டடம் கொண்டு வருது.
இதெல்லாம் மேலே போடுறது இல்லை, வெல்கம் போட்டுக்கிறாரு. இங்கால இது என்னது எலைஸ் அக்ரிகல்ச்சர் என்ன இங்கால வந்து நியூ வே ஷாப்பிங் பார்க்காம் இங்கால இருக்குது. இங்கே உடுப்பு கடை ஒன்று இருக்குது, புக் செலெக்ஷன் உண்டு, குட்டியார் கடை உண்டு. இப்படி போக நிறைய கடைகள் வருது. இப்படி கொஞ்சத்தில் அம்மாச்சி வந்துருவேண்ணே அதில் வருது. இதோட வந்து கோண்டாவில் முடிவடைகிறது. அங்கால வந்து திருநெல்வேலி வரும். நாங்கள் அப்படியே திருப்பி கொண்டு கோண்டாவில் சந்தியா அல்வா அது இந்தியா தான் திருநெல்வேலி அல்வா சும்மா இருக்க கொஞ்சம் தூரம் மங்காளி பக்கம் போயிடும். இந்த மரத்தை தாண்டி அப்படியே சும்மா காடி கொண்டு வருவோம். இதான் அந்த போர்டர் சொல்கிறத. ஓகே இப்போ இதில் காரடியில் யூட்டன் போடுவோம்மா. இது போட்டிருந்தேன் கரும்பு ஜூஸ் இப்போ இல்லை ஏண்ணே எங்க விடு விடு பார்ப்போம். கூட அந்த இப்போ கரும்பு ஜூஸ் இங்கே அந்த இந்தியாவில் செய்கிற மாதிரி கரும்பு ஜூஸ் தான் சும்மா காட்டிக்கொள்கிறேன். இதெல்லாம் திருநெல்வேலிக்கு வரும். இதில் கரும்பு ஜூஸ் இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். கரும்பு சாறு செய்வேன். ஓகே இப்போ நாங்கள் வந்து திருநெல்வேலிக்கு வந்துட்டேன். இப்படி வந்து யூடர்ன் போடுவோம். சரி மீண்டும் கோண்டாவில் சந்தி திருப்பி கோண்டாவில் சந்தி தான் வந்து கொண்டிருக்கிறோம். கோண்டாவில் சந்தியால் கடைசியாக நாங்கள் இடப்பக்கம் போகிறோம். அதுலேயும் பாதி காட்டுனாண்டே மஞ்சள் பை கொண்டு வருதுறேன். ஒரே மஞ்சளாகவே வருது. மஞ்சள் போட்டு கிடக்கு, மஞ்சள் பை கிடக்கு, மஞ்சள் கட்டுறம் வரும். இப்போ வந்து நாங்கள் திருப்பி அந்த உப்பு மட சந்தி பக்கம் போய் கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் அங்கே அந்த இடைக்கு ஒரு ஒழுங்கை திரும்பிட்டோம். அதில் வந்து காட்டிலேன்ட்டு காட்டின்னு போகிறோம். ஆனால் நாங்கள் பைக் ஓடுறதால இந்த வெயில் தெரியாமல் இருந்தால் வெயில் அப்படியே தான் எனக்கு கொளுத்துது. சுத்துப்படிக்கு மேலே கூட போட்டிருக்கிறோம். எனக்கு கட்டுற வேலை முடியலை. எங்களை பெரிய வீடுகள் எல்லாம் வந்து கொண்டு பாருங்க. அது வாலிபால் இந்த கோட்டுக்கு வாலிபாலோ ஃபுட்பாலோ சின்ன பிள்ளைங்க தான் ஃபுட்பால்லாம் இருக்கும். உதயபன் தாட்ட அகாடமி தான் போட்டிருக்கு. கடை தொகுதியில் எதுக்கு பைக்காலைக்கோ நடந்து வாங்கிட்டு இங்கே வந்து பாரவூர்தி கூட்டுறவு சங்கம் இருக்குது. இது ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குது பாருங்க. காட்டிக்கொள்றேன். டென்மார்க் அண்ணா வீடு பெங்காலயம் வீடுகள் வருது. எந்த ஒழுங்கை கால திரும்பி நாங்கள் சந்தேகம் போனேன். அந்த அதாவது வந்து ரயில்வே ஸ்டேஷன் அதுக்கு கொஞ்சம் தள்ளி தான் வந்தேன். இங்கால பார்த்தோம்னா இங்கால பாலர் பாடசாலை நர்சரி போல என்ன இங்கால அந்த சிவபூமி பாடசாலை தானே. இது வந்து அந்த சிவபூமி பாடசாலை. இந்த சேசவம் நேராக விட்டாங்களே இங்கே பார்த்தீங்கன்னா சிவபூமி பாடசாலை இருக்குது. அப்படி காட்டிக்கொள்கிறேன். அப்படி கோண்டாவில் விளக்கம் தான் நினைக்கிறேன். ஓகே வந்துட்டேன். இங்கே வந்து ஆசிமட அரசரி விநாயகர் சபை மணிமண்டபம் வந்திருக்கான். இங்கே வந்து சஹானா சைவ உணவகம், சஹானா சைவ உணவகம், சிட்டிசன் ஹார்ட்வேர் இதெல்லாம் நாங்கள் நேராக போயிருந்தாங்க. இதுக்காக அப்படியே நேராக போய் தான் அந்த சஃப்ரான் இதுக்கு முன்னால் இருந்தாங்க சாப்பாடு எடுக்கிறதுனால. அப்போ இன்னலுக்கு செமையாக இருக்குண்ணே. சரி ஓகே நாங்கள் பார்த்துட்டோமேண்ணே. அநேகமாக வந்து ஒரு 60% தான் காட்டு பண்ணிக்கிறேன். நிறைய ஒழுங்கைகள் காட்டையில் அதை வந்து காட்ட முடியாத ஒரு இதால் வந்து காட்டையில் குறிப்பாக சில ஒழுங்கைகள் காட்டினாங்கள். நீங்களே பார்த்துருப்பீங்கள். என்ன மாதிரி தான் சொல்லிக்கொள்ளுங்கோ. இதே மாதிரி வேறு ஊர்களும் சுற்றி காட்டணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் சுற்றி காட்டக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன மாதிரி இருந்தது வேறு கொதிச்சா தான் சரி. அவ்வளோது வெக்கி அடிக்குது, சும்மா வெக்கையாக இருக்குது. இன்னும் போக போக வெக்க கூடிக்கொண்டு தான் போகும். பண்ணணும். ஓகே வர்றதானே. ஓகே இதோட நான் இந்த காணொலி சொல்ல இந்த காணொலி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பாய். இப்போ தான் அதில் அவுட்ரோவில் சொல்லி வந்து நாங்கள் ட்ரெயின் வரதுக்குள்ள க்ராஸ் பண்ணணும் வந்து கடைசியாக இதே போட்டுட்டாங்க, க்ராஸையே போட்டுட்டாங்க. நீங்கள் பாருங்க அப்படியே ட்ரெயின் வந்து வந்துருக்குது. இதானே அந்த நாங்கள் எங்கண்டா நாவல்குழியில் காட்டினாங்களே என்ன இல்லை அது மற்றது இந்த ஷார்ட் சர்வீஸ் நீங்க போனீங்க நீ வரைக்கும் காட்டினா இதானே இது அந்த மஞ்சள் கலர் தான் இருந்தது. 5:30 விழிக்கிறது 5:30 போன் அடிச்சுட்டாங்க. வலிக்கிறேன் ஒருத்தரும் போதே குறுக்கால போகாதுன்னு சொல்றேன். இல்லை வேற அந்த அதுக்குள்ள விட்டு போறோம். ஓகே வலிக்கிறது.
இப்பதான் சொல்லி போன் பேக்கோனடாப்பா அது உங்களில் கேட்குமே பழகிட்டு வந்தவன்றது போயிட்டோம் ஆ